அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அல் மாலில் மஅரூஃபுல் முஸ்பத். இதனுடைய அரபியை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். பார்க்காதவங்க எபிசோடு 2 பார்ட் 1 இருக்கும். அதில் போய் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த அரபிக் ஏற்கனவே நல்லா சொல்லி கொடுத்து மனப்பாடம் பண்ண வச்சுருந்தேன். அப்படி சொல்லி கொடுக்குறப்பயே நான் சொல்லியிருந்தேன், மொதல் 6 மறைவானவங்களை குறிக்கிறதுன்ட்டு. மறைவானவங்கன்னா எப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்க மாட்டாங்க, சரிங்களா? இப்போ அவங்கள பற்றி பேசுகிறப்ப அவன் அப்படி செஞ்சான், அவள் சாப்பிட்டா அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? இது மறைவானவங்களை குறிக்கிறது. அதுலேயும் மொதல் 3 ஆண் பாலை குறிக்கும், ரெண்டாவது 3 பெண் பாலை குறிக்கும், சரிங்களா? அடுத்த 6 எதிர் உள்ளவங்களை குறிக்கிறது. நமக்கு எதிர்பார்ப்பில் இருப்பாங்கள்ல, அந்த நபர்களை குறிக்கிறது. நீ செஞ்ச, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டீங்க, நீங்கள் எல்லாம் சேர்ந்து விளையாண்டிங்க அப்படின்ட்டு எதிர் உள்ளவங்களை குறிக்கிறது. 7ல் இருந்து 12 முடியும், அதாவது ரெண்டாவது 6. இதில் 7ல் இருந்து 9 முடியும் ஆண் பாலை குறிக்கிறது, 10ல் இருந்து 12 முடியும் பெண் பாலை குறிக்கிறது. கடைசி 2 ஆண் பாலையும் குறிக்கும், பெண் பாலையும் குறிக்கும். இது தன்னிலையை குறிக்கிறது, முத்தக்கல்லீம் அப்படின்ட்டு அரபிக்கில் சொல்லுவோம், சரிங்களா? இதுதான் கான்செப்டு. இப்போ அதன் அடிப்படையில் தான் தமிழ் அர்த்தம் வைக்க போகிறோம், சரிங்களா? ஃபஅல அப்படின்னா செய்தான்ற அர்த்தம். ஃபஅல அவன் ஒரு ஆண் செய்தான், ஃபஅலா அவர்கள் 2 ஆண்கள் செய்தார்கள், ஃபஅலு அவர்கள் பல ஆண்கள் செய்தார்கள். இந்த 3த்தையும் காயிப் முதக்கர்னு சொல்லுவோம், மறைவானவங்களை குறிக்கக்கூடிய ஆண்பால், சரிங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுட்டு மனப்பாடம் பண்ணணும். ஃபஅல அவன் ஒரு ஆண் செய்தான், ஃபஅலா அவர்கள் 2 ஆண்கள் செய்தார்கள், ஃபஅலு அவர்கள் பல ஆண்கள் செய்தார்கள். திருப்பி சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அல் மாலில் மஅரூஃபுல் முஸ்பத். ஃபஅல அவன் ஒரு ஆண் செய்தான், ஃபஅலா அவர்கள் 2 ஆண்கள் செய்தார்கள், ஃபஅலு அவர்கள் பல ஆண்கள் செய்தார்கள். இப்போ இதை நல்லா படிச்சுட்டு வீடியோவை நிப்பாட்டிட்டு சொல்லி பாருங்கள். சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு போங்க, சரிங்களா? ஃபஅலத் அப்படின்னா அவள் ஒரு பெண் செய்தாள், ஃபஅலத்தா அப்படின்னா அவர்கள் 2 பெண்கள் செய்தார்கள், ஃபஅல்ன அவர்கள் பல பெண்கள் செய்தார்கள். ஃபஅலத்னா அவள் ஒரு பெண் செய்தாள், ஃபஅலத்தா அவர்கள் 2 பெண்கள் செய்தார்கள், ஃபஅல்ன அவர்கள் பல பெண்கள் செய்தார்கள். ஃபஅலத்னா அவள் ஒரு பெண் செய்தாள், ஃபஅலத்தா அவர்கள் 2 பெண்கள் செய்தார்கள், ஃபஅல்ன அவர்கள் பல பெண்கள் செய்தார்கள். ஃபஅலத் அவள் ஒரு பெண் செய்தாள், ஃபஅலத்தா அவர்கள் 2 பெண்கள் செய்தார்கள், ஃபஅல்ன அவர்கள் பல பெண்கள் செய்தார்கள். இது காயிப் முஅன்னஸ், அதாவது மறைவானவங்களை குறிக்கக்கூடிய பெண்பால், சரிங்களா? இப்போ இதையும் வீடியோவை நிப்பாட்டிட்டு ஒரு 2 தடவை சொல்லி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் இருந்து மொதல் 6 திருப்பி ஒரு 2-3 தடவை சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு போகிறோம். அல் மாலில் மஅரூஃபுல் முஸ்பத். ஃபஅல அவன் ஒரு ஆண் செய்தான், ஃபஅலா அவர்கள் 2 ஆண்கள் செய்தார்கள், ஃபஅலு அவர்கள் பல ஆண்கள் செய்தார்கள். ஃபஅலத் அவள் ஒரு பெண் செய்தாள், ஃபஅலத்தா அவர்கள் 2 பெண்கள் செய்தார்கள், ஃபஅல்ன அவர்கள் பல பெண்கள் செய்தார்கள். அல் மாலில் மஅரூஃபுல் முஸ்பத். ஃபஅல அவன் ஒரு ஆண் செய்தான், ஃபஅலா அவர்கள் 2 ஆண்கள் செய்தார்கள், ஃபஅலு அவர்கள் பல ஆண்கள் செய்தார்கள். ஃபஅலத் அவள் ஒரு பெண் செய்தாள், ஃபஅலத்தா அவர்கள் 2 பெண்கள் செய்தார்கள், ஃபஅல்ன அவர்கள் பல பெண்கள் செய்தார்கள். அல் மாலில் மஅரூஃபுல் முஸ்பத். ஃபஅல அவன் ஒரு ஆண் செய்தான், ஃபஅலா அவர்கள் 2 ஆண்கள் செய்தார்கள், ஃபஅலு அவர்கள் பல ஆண்கள் செய்தார்கள். ஃபஅலத் அவள் ஒரு பெண் செய்தாள், ஃபஅலத்தா அவர்கள் 2 பெண்கள் செய்தார்கள், ஃபஅல்ன அவர்கள் பல பெண்கள் செய்தார்கள். இப்போ வீடியோவை நிப்பாட்டி ஆரம்பத்தில் இருந்து மொதல் 6 நமக்கு நல்லா தெரியுதான்னு சொல்லி பார்க்கணும். சொல்லி பார்த்துட்டு ஞாபகம் வைக்க வேண்டியது, மொதல் 6ல் ஃபஸ்ட்டு 3 காயிப் முதக்கர், மறைவானவங்களை குறிக்கக்கூடிய ஆண்பால். அதுக்கப்புறம் ரெண்டாவது 3 காயிப் முஅன்னஸ், மறைவானவங்களை குறிக்கக்கூடிய பெண்பால் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? அடுத்து போகலாம். ஃபஅல்த அப்படின்னா நீ ஒரு ஆண் செய்தாய், ஃபஅல்த அப்படின்னா நீ ஒரு ஆண் செய்தாய், ஃபஅல்துமா நீங்கள் 2 ஆண்கள் செய்தீர்கள், ஃபஅல்தும் நீங்கள் பல ஆண்கள் செய்தீர்கள். ஃபஅல்த நீ ஒரு ஆண் செய்தாய், ஃபஅல்துமா நீங்கள் 2 ஆண்கள் செய்தீர்கள், ஃபஅல்தும் நீங்கள் பல ஆண்கள் செய்தீர்கள். ஃபஅல்த நீ ஒரு ஆண் செய்தாய், ஃபஅல்துமா நீங்கள் 2 ஆண்கள் செய்தீர்கள், ஃபஅல்தும் நீங்கள் பல ஆண்கள் செய்தீர்கள்.
ஃபஅல்த நீ ஒரு ஆண் செய்தாய், ஃபஅல்துமா நீங்கள் இரு ஆண்கள் செய்தீர்கள், ஃபஅல்தும் நீங்கள் பல ஆண்கள் செய்தீர்கள். இப்போ வீடியோவை நிப்பாட்டிட்டு நீங்கள் ஒரு தடவை சொல்லி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நல்லா வந்தக்கப்புறம் நெக்ஸ்ட்டு போகலாம். சரிங்களா? ஃபஅல்தி நீ ஒரு பெண் செய்தாய், ஃபஅல்துமா நீங்கள் இரு பெண்கள் செய்தீர்கள், ஃபஅல்துன்ன நீங்கள் பல பெண்கள் செய்தீர்கள். ஃபஅல்தி நீ ஒரு பெண் செய்தாய், ஃபஅல்துமா நீங்கள் இரு பெண்கள் செய்தீர்கள், ஃபஅல்துன்ன நீங்கள் பல பெண்கள் செய்தீர்கள். ஃபஅல்தி நீ ஒரு பெண் செய்தாய், ஃபஅல்துமா நீங்கள் இரு பெண்கள் செய்தீர்கள், ஃபஅல்துன்ன நீங்கள் பல பெண்கள் செய்தீர்கள். ஃபஅல்தி நீ ஒரு பெண் செய்தாய், ஃபஅல்துமா நீங்கள் இரு பெண்கள் செய்தீர்கள், ஃபஅல்துன்ன நீங்கள் பல பெண்கள் செய்தீர்கள். சரி, இப்போ வீடியோவை நிப்பாட்டிட்டு இதவும் ஒரு 2 தடவை சொல்லி பாருங்கள். சொல்லி பார்த்ததுக்கப்புறம் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கேளுங்க. இப்போ 7ல் இருந்து 12 முடியும் ஹாலீரை குடிக்கிறது. ஹாலீர்னா எதிர் உள்ளவங்க. இதில் 7லேருந்து 9 முடியும் ஆண் பால், 10ல் இருந்து 12 முடியும் பெண் பால். சரிங்களா? இப்போ ஹாலீரை மட்டும் தனியாக ஒரு 3 தடவை சொல்லி பார்ப்போம். சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வீடியோவை நிப்பாட்டி தனியாக ஒருக்கா சொல்லி பாருங்கள். சொல்லி பார்த்துட்டு நல்லா வந்தோன்னா ஆரம்பத்திலேருந்து சொல்லலாம். ஃபஅல்த நீ ஒரு ஆண் செய்தாய், ஃபஅல்துமா நீங்கள் இரு ஆண்கள் செய்தீர்கள், ஃபஅல்தும் நீங்கள் பல ஆண்கள் செய்தீர்கள். ஃபஅல்தி நீ ஒரு பெண் செய்தாய், ஃபஅல்துமா நீங்கள் இரு பெண்கள் செய்தீர்கள், ஃபஅல்துன்ன நீங்கள் பல பெண்கள் செய்தீர்கள். ஃபஅல்த நீ ஒரு ஆண் செய்தாய், ஃபஅல்துமா நீங்கள் இரு ஆண்கள் செய்தீர்கள், ஃபஅல்தும் நீங்கள் பல ஆண்கள் செய்தீர்கள். ஃபஅல்தி நீ ஒரு பெண் செய்தாய், ஃபஅல்துமா நீங்கள் இரு பெண்கள் செய்தீர்கள், ஃபஅல்துன்ன நீங்கள் பல பெண்கள் செய்தீர்கள். ஃபஅல்த நீ ஒரு ஆண் செய்தாய், ஃபஅல்துமா நீங்கள் இரு ஆண்கள் செய்தீர்கள், ஃபஅல்தும் நீங்கள் பல ஆண்கள் செய்தீர்கள். ஃபஅல்தி நீ ஒரு பெண் செய்தாய், ஃபஅல்துமா நீங்கள் இரு பெண்கள் செய்தீர்கள், ஃபஅல்துன்ன நீங்கள் பல பெண்கள் செய்தீர்கள். இப்போ நம்ம சொல்லி பார்த்ததை வீடியோவை நிப்பாட்டிட்டு 2-3 தடவை நல்லா வர முடியும் சொல்லி பாருங்கள். ஏன்னா நம்ம ஏற்கனவே அரபிக் படிச்சிட்டோம், அதனால் ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லுவோம். சரிங்களா? 3 தடவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை நிப்பாட்டி அதே மாதிரி சொல்லி பார்க்கணும். எனக்காக அல்லாவுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், வீடியோவை நிப்பாட்டி பொறுமையாக சொல்லி பார்க்கணும். இப்படி திருப்பி திருப்பி சொல்கிறது நமக்கு தெரியும், எதுக்கு இப்படி சொல்லணுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. கொஞ்சம் அலட்சியமாக இல்லாமல் சலிப்படையாமல் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள். அல்லாஹ் இந்த பாடத்தை என்றைக்குமே உங்களை மறக்க விட மாட்டான். அல் மாலில் மஅரூஃபுல் முஸ்பத். ஃபஅல அவன் ஒரு ஆண் செய்தான், ஃபஅல அவர்கள் இரு ஆண்கள் செய்தார்கள், ஃபஅலு அவர்கள் பல ஆண்கள் செய்தார்கள். ஃபஅலத் அவள் ஒரு பெண் செய்தால், ஃபஅலத்தா அவர்கள் இரு பெண்கள் செய்தார்கள், ஃபஅல்ன அவர்கள் பல பெண்கள் செய்தார்கள். ஃபஅல்த நீ ஒரு ஆண் செய்தாய், ஃபஅல்துமா நீங்கள் இரு ஆண்கள் செய்தீர்கள், ஃபஅல்தும் நீங்கள் பல ஆண்கள் செய்தீர்கள். ஃபஅல்தி நீ ஒரு பெண் செய்தாய், ஃபஅல்துமா நீங்கள் இரு பெண்கள் செய்தீர்கள், ஃபஅல்துன்ன நீங்கள் பல பெண்கள் செய்தீர்கள். அல் மாலில் மஅரூஃபுல் முஸ்பத். ஃபஅல அவன் ஒரு ஆண் செய்தான், ஃபஅல அவர்கள் இரு ஆண்கள் செய்தார்கள், ஃபஅலு அவர்கள் பல ஆண்கள் செய்தார்கள். ஃபஅலத் அவள் ஒரு பெண் செய்தால், ஃபஅலத்தா அவர்கள் இரு பெண்கள் செய்தார்கள், ஃபஅல்ன அவர்கள் பல பெண்கள் செய்தார்கள். ஃபஅல்த நீ ஒரு ஆண் செய்தாய், ஃபஅல்துமா நீங்கள் இரு ஆண்கள் செய்தீர்கள், ஃபஅல்தும் நீங்கள் பல ஆண்கள் செய்தீர்கள். ஃபஅல்தி நீ ஒரு பெண் செய்தாய், ஃபஅல்துமா நீங்கள் இரு பெண்கள் செய்தீர்கள், ஃபஅல்துன்ன நீங்கள் பல பெண்கள் செய்தீர்கள். அல் மாலில் மஅரூஃபுல் முஸ்பத். ஃபஅல அவன் ஒரு ஆண் செய்தான், ஃபஅல அவர்கள் இரு ஆண்கள் செய்தார்கள், ஃபஅலு அவர்கள் பல ஆண்கள் செய்தார்கள். ஃபஅலத் அவள் ஒரு பெண் செய்தால், ஃபஅலத்தா அவர்கள் இரு பெண்கள் செய்தார்கள், ஃபஅல்ன அவர்கள் பல பெண்கள் செய்தார்கள். ஃபஅல்த நீ ஒரு ஆண் செய்தாய், ஃபஅல்துமா நீங்கள் இரு ஆண்கள் செய்தீர்கள், ஃபஅல்தும் நீங்கள் பல ஆண்கள் செய்தீர்கள். ஃபஅல்தி நீ ஒரு பெண் செய்தாய், ஃபஅல்துமா நீங்கள் இரு பெண்கள் செய்தீர்கள், ஃபஅல்துன்ன நீங்கள் பல பெண்கள் செய்தீர்கள். இப்போ வீடியோவை நிப்பாட்டிட்டு நல்லா வர முடியும். ஒரு தடவையிலே நல்லா வந்துடும். போன தடவை அரபிக் நல்லா படிச்சிட்டிங்கன்னா இந்த தடவை தமிழோடு சேர்த்து சொல்கிறப்ப நான் சொன்ன மாதிரியே சொன்னிங்கன்னா ஒரு தடவையே வந்துடும், இல்லைன்னா 2-3 தடவையில் வந்துடும். சரிங்களா? அல்லாஹ் லேசாக்குவோம். கடைசியில் இருக்கிறது ஃபஅல்து நான் செய்தேன், ஃபஅல்னா நாங்கள் செய்தோம்.
ஃபஅல்து நான் செய்தேன், ஃபஅல்னா நாங்கள் செய்தோம், ஃபஅல்து நான் செய்தேன், ஃபஅல்னா நாங்கள் செய்தோம், ஃபஅல்து நான் செய்தேன், ஃபஅல்னா நாங்கள் செய்தோம், ஃபஅல்து நான் செய்தேன், ஃபஅல்னா நாங்கள் செய்தோம். சரிங்களா? இது வந்து கடைசி ரெண்டும் வந்து முத்தக்கல்லீமு. ஆண்பாலுக்கும் ஃபஅல்து தான் சொல்லுவோம், பெண்பாலுக்கும் ஃபஅல்து தான் சொல்லுவோம். அதே மாதிரி நாங்களுக்கு ஃபஅல்னாக்கு ஆண்பாலுக்கும் வந்து நாங்கள் செய்தோம் ஃபஅல்னா அப்படின்னு சொல்லுவோம், பெண்பாலுக்கும் ஃபஅல்னான்னு தான் சொல்லுவோம். சரிங்களா? கடைசியில் மட்டும் 2 தான் வரும். சரிங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டில் இருந்து ஒரு 2 தடவை சொல்லி பார்த்துட்டு நீங்கள் தனியாக வீடியோவை நிப்பாட்டிட்டு ஒரு தடவை சொல்லி பாருங்கள். சரிங்களா? இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து 2 தடவை சொல்லி பார்ப்போம். அல் மாலில் மஅரூஃபுல் முஸ்பத், ஃபஅல அவன் ஒரு ஆண் செய்தான், ஃபஅல அவர்கள் 2 ஆண்கள் செய்தார்கள், ஃபஅலு அவர்கள் பல ஆண்கள் செய்தார்கள், ஃபஅலத் அவள் ஒரு பெண் செய்தாள், ஃபஅலதா அவர்கள் 2 பெண்கள் செய்தார்கள், ஃபஅல்ன அவர்கள் பல பெண்கள் செய்தார்கள், ஃபஅல்த நீ ஒரு ஆண் செய்தாய், ஃபஅல்துமா நீங்கள் 2 ஆண்கள் செய்தீர்கள், ஃபஅல்தும் நீங்கள் பல ஆண்கள் செய்தீர்கள், ஃபஅல்தி நீ ஒரு பெண் செய்தாய், ஃபஅல்துமா நீங்கள் 2 பெண்கள் செய்தீர்கள், ஃபஅல்துன்ன நீங்கள் பல பெண்கள் செய்தீர்கள், ஃபஅல்து நான் செய்தேன், ஃபஅல்னா நாங்கள் செய்தோம். அல் மாலில் மஅரூஃபுல் முஸ்பத், ஃபஅல அவன் ஒரு ஆண் செய்தான், ஃபஅலா அவர்கள் 2 ஆண்கள் செய்தார்கள், ஃபஅலு அவர்கள் பல ஆண்கள் செய்தார்கள், ஃபஅலத் அவள் ஒரு பெண் செய்தாள், ஃபஅலதா அவர்கள் 2 பெண்கள் செய்தார்கள், ஃபஅல்ன அவர்கள் பல பெண்கள் செய்தார்கள், ஃபஅல்த நீ ஒரு ஆண் செய்தாய், ஃபஅல்துமா நீங்கள் 2 ஆண்கள் செய்தீர்கள், ஃபஅல்தும் நீங்கள் பல ஆண்கள் செய்தீர்கள், ஃபஅல்தி நீ ஒரு பெண் செய்தாய், ஃபஅல்துமா நீங்கள் 2 பெண்கள் செய்தீர்கள், ஃபஅல்துன்ன நீங்கள் பல பெண்கள் செய்தீர்கள், ஃபஅல்து நான் செய்தேன், ஃபஅல்னா நாங்கள் செய்தோம். இப்போ வீடியோவை நிப்பாட்டிட்டு நீங்கள் 1-2 தடவை நல்லா சொல்லி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் பாடம் நல்லா வந்துடும். இப்போ என்ன பண்ணணும், இப்போ ஸ்க்ரீனில் ஹேண்ட் பிக்சர் தெரியுதா? இந்த ஹேண்ட் பிக்சர் மாதிரி வச்சு நம்ம தமிழ் அர்த்தத்தோடு சொல்லணும். நம்ம ஏற்கனவே வந்து இந்த பாடம் வெறும் அரபிக் மட்டும் படிக்கிறப்பயே சொல்லியிருக்கோம், இந்த ஹேண்ட் பிக்சர் வச்சு இது மாதிரி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்ட்டு. இப்போ எதுக்கு அப்படி ப்ராக்டிஸ் பண்ண சொன்னோங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும். சுண்டு விரலில் கீழே இருந்து ஆரம்பிச்சு மேலே போகணும். சரிங்களா? சுண்டு விரலில் ஃபஅல அவன் ஒரு ஆண் செய்தான், ஃபஅலா அவர்கள் 2 ஆண்கள் செய்தார்கள், ஃபஅலு அவர்கள் பல ஆண்கள் செய்தார்கள். அதுக்கப்புறம் மோதிர விரல் இருக்குல்ல, அந்த மோதிர விரலில் ஃபஅலத் அவள் ஒரு பெண் செய்தால், ஃபஅலதா அவர்கள் 2 பெண்கள் செய்தார்கள், ஃபஅல்ன அவர்கள் பல பெண்கள் செய்தார்கள். அடுத்து நடுவிரலில் ஃபஅல்த நீ ஒரு ஆண் செய்தாய், ஃபஅல்துமா நீங்கள் 2 ஆண்கள் செய்தீர்கள், ஃபஅல்தும் நீங்கள் பல ஆண்கள் செய்தீர்கள். அதுக்கப்புறம் ஆள்காட்டி விரலில் ஃபஅல்தி நீ ஒரு ஆண் செய்தாய், ஃபஅல்துமா நீங்கள் 2 ஆண்கள் செய்தீர்கள், ஃபஅல்துன்ன நீங்கள் பல ஆண்கள் செய்தீர்கள். கட்ட விரலில் ஃபஅல்து நான் செய்தேன், ஃபஅல்னா நாங்கள் செய்தோம். எப்படி பிக்சரில் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் சர்வ் செய்ய, தமிழ் அர்த்தத்தோடு சர்வ் செய்ய கற்றுக்கோங்க. சரிங்களா? இப்படி 2-3 தடவை நீங்கள் சொல்லி பாருங்கள். நான் வீடியோ லென்த்தாக போகும் அப்படிங்கிறக்காக வேண்டி ஒரு தடவை சொல்கிறேன். சரிங்களா? இப்படி சொல்லி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சர்ஃப் சொல்கிறதுக்கு. ஏதாச்சும் கேள்வி கேட்டால் அதனுடைய அரபிக் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ சுண்டு விரல் இருக்கிறதுல அது வந்து காயிப் முதக்கரை குறிக்கும், அதாவது மறைவானவங்களை குறிக்கக்கூடிய ஆண்பாலை வந்து குறிக்கும். மோதிர விரல் இருக்குதுல்ல, அது மறைவானவங்களை குறிக்கக்கூடிய பெண்பாலை குறிக்கும். ஃபஅல அவன் ஒரு ஆண் செய்தான், ஃபஅலா அவர்கள் 2 ஆண்கள் செய்தார்கள், ஃபஅலு அவர்கள் பல ஆண்கள் செய்தார்கள். இப்போ அவன் அவர்கள்னால் வருதில்ல, இதெல்லாம் காயிபு, ஆண்னா முதக்கர். இப்போ ஃபஅலத் அவள் ஒரு பெண் செய்தால், ஃபஅலதா அவர்கள் 2 பெண்கள் செய்தார்கள், ஃபஅல்ன அவர்கள் பல பெண்கள் செய்தார்கள். இப்போ இது எல்லாம் வந்து அன்னசு மோதிர விரலில் இருக்கும், பெண்பாலை குறிக்கிறது. இதுவும் மறைவானவங்க தான். சரிங்களா? காயிப் முதக்கர் சுண்டு விரல், மோதிர விரல் காயிப் அன்னசு. ஃபஅல்த நீ ஒரு ஆண் செய்தாய், ஃபஅல்துமா நீங்கள் 2 ஆண்கள் செய்தீர்கள், ஃபஅல்தும் நீங்கள் பல ஆண்கள் செய்தீர்கள். இந்த நடுவிரல் இருக்கே, இது ஆண்பாலை குறிக்கும், ஹாலிர் முன்னிலையில் இருக்கக்கூடியவங்களை குறிக்கும். சரிங்களா? ஃபஅல்த நீ ஒரு ஆண் செய்தாய், ஃபஅல்துமா நீங்கள் 2 ஆண்கள் செய்தீர்கள், ஃபஅல்தும் நீங்கள் பல ஆண்கள் செய்தீர்கள். அடுத்து ஆள்காட்டி விரல் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஃபஅல்தி நீ ஒரு பெண் செய்தாய், ஃபஅல்துமா நீங்கள் 2 பெண்கள் செய்தீர்கள், ஃபஅல்துன்ன நீங்கள் பல பெண்கள் செய்தீர்கள்,
ஃபஅல்தி நீ ஒரு பெண் செய்தாய், ஃபஅல்துமா நீங்கள் இரு பெண்கள் செய்தீர்கள், ஃபஅல்துன்ன நீங்கள் பல பெண்கள் செய்தீர்கள். இப்போ ஆள்காட்டி விரலுக்கு அது ஹாலிர் முஅன்னஸை குறிக்கும், நடுவிரல் ஹாலிர் முதக்கரை குறிக்கும். ஹாலிர் முதக்கர்னா எதிர் உள்ளவங்க ஆண் பால், ஹாலிர் முஅன்னஸ்னா எதிர் உள்ளவங்க பெண் பால். கடைசியாக கட்ட விரலில் இருக்கிறது ஃபஅல்து நான் செய்தேன், ஃபஅல்னா நாங்கள் செய்தோம். இது முத்தக்கல்லீமை குறிக்கிறது, தன்னிலையில் இருக்கவங்கள குறிக்கிறது. இப்போ நமக்கு எல்லாம் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் சரிங்களா. சுண்டு விரல் மறைவானவங்களில் உள்ள ஆண் பாலை குறிக்கிறது, மோதிர விரல் மறைவானவங்க உள்ள பெண்பாலை குறிக்கிறது, நடுவிரல் மறைவானவங்க உள்ளவங்களில் ஆண்பால் எதிர் உள்ளவங்களில் ஆண்பாலை குறிக்கிறது. அதுக்கப்புறம் ஆள்காட்டி விரலில் இருக்கிறது எதிர் உள்ளவங்களில் பெண்பாலை குறிக்கிறது, கட்டை விரலில் இருக்கிறது தன்னிலையை குறிக்கிறது சரிங்களா. எதுக்கு இப்படி படிக்க சொல்கிறோம்னா, உங்கள்கிட்ட ஏதாச்சும் இப்போ கேள்வி கேட்டோம்னா உங்களால் டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியணும் சரிங்களா. அதுக்கு ஈஸியான வழி இது தான் சரிங்களா. இப்போ படிக்கிறப்ப உங்கள்கிட்ட இப்போ ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்குறேன்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு ஈஸியாக போவோம். அவர்கள் பல ஆண்கள் செய்தார்கள் அப்படின்னு கேட்குறேன். இப்போ உங்களுக்கு விரல் நல்லா தெரிஞ்சுக்கிச்சுன்னா டக்குன்னு நீங்கள் பதிலை சொல்லிடுவீங்க. இப்போ அவர்கள்னால் சுண்டு விரலும் மோதிர விரலும், நீங்கள்னு வந்துச்சுன்னா கேள்வி கேட்குறப்ப நடு விரலும் ஆள்காட்டி விரலும், நாங்கள்னு வந்துச்சுன்னா கட்டை விரல் அப்படின்ட்டு தெரியணும். அப்போ சர்ஃப் நல்லா மொட்டை மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும், கையை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி சரிங்களா. இப்போ கேள்வி என்னது, அவர்கள் பல ஆண்கள் செய்தார்கள் அப்படின்னா அவர்கள் ஆண்பால்னா சுண்டு விரல் தான். அவன் ஒரு ஃபஅல அவன் ஒரு ஆண் செய்தான், ஃபஅலா அவர்கள் இரு ஆண்கள் செய்தார்கள், ஃபஅலு அவர்கள் பல ஆண்கள் செய்தார்கள் அப்படின்ட்டு டக்குன்னு யோசிச்சுட்டு ஹஜ்ரத் ஃபஅலு அவர்கள் பல ஆண்கள் செய்தார்கள் அப்படின்ட்டு சொல்லிடலாம். இதே நீங்கள் பல ஆண்கள் செய்தீர்கள் அப்படின்னு கேள்வி. இப்போ நீங்கள்ங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், விரலில் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள்ங்கிறது மிடில் ஃபிங்கர், அதாவது நடுவிரல் இல்லைன்னா ஆள்காட்டி விரல், ஆண் பாலாக இருந்தால் நடுவிரல். நீங்கள் பல ஆண்கள் செய்தீர்கள்ங்கிறது கேள்வி, இப்போ நடுவிரலில் தான் வரும். இப்போ ஃபஸ்ட்லேருந்து நம்ம பொறுமையாகவே சர்ஃப் செய்வோம். ஃபஅல ஃபஅலா ஃபஅலு ஃபஅலத் ஃபஅலதா ஃபஅல்ன, ஃபஅல்த நீ ஒரு ஆண் செய்தாய், ஃபஅல்துமா நீங்கள் இரு ஆண்கள் செய்தீர்கள், ஃபஅல்தும் நீங்கள் பல ஆண்கள் செய்தீர்கள், ஃபஅல்தும் ஹஸ்ரத் அப்படின்ட்டு நம்மளால் சொல்ல முடியும். இதை நீங்கள் இரு பெண்கள் செய்தீர்கள் அப்படின்ட்டு சொன்னோன்னே இப்போ நீங்கள்னால் நடுவிரல் ஆள்காட்டி விரல். இப்போ ஆள்காட்டி விரல் பெண்பாலை குறிக்குது. அப்போ ஆள்காட்டி விரலில் சர்ஃப் எப்படி ஆரம்பிக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் டக்குன்னு வராது. அதனால் நம்ம சுண்டு விரல்லேருந்து ஒரு நிமிஷம் யோசித்தா பரவாயில்ல. ஃபஅல ஃபஅலா ஃபஅலு ஃபஅலத் ஃபஅலதா ஃபஅல்ன, ஃபஅல்த ஃபஅல்துமா ஃபஅல்தும். இங்கே ஏன்னா அரபிக் மட்டும் சொல்லிட்டா போதும். ஏன்டா எனக்கு இந்தந்த விரல் ஆண் பாலுன்னு தெரியும், இந்தந்த விரல் பெண் பாலுங்கிறத தெரியும் அப்படின்னா அரபிக் மட்டும் சொல்லிவிட்டு ஃபஅல்தி அங்கே வரப்போ மட்டும் நம்ம தமிழ் அர்த்தத்தோடு சொன்னால் போதும். ஃபஅல்தி நீ ஒரு ஆண் செய்தால், ஃபஅல்துமா நீங்கள் இரு ஆண்கள் செய்தீர்கள், நீங்கள் இரு ஆண்கள் செய்தீர்களுக்கு இரு பெண்கள் செய்தீர்களுக்கு ஃபஅல்துமா அப்படின்ட்டு சொல்லிடலாம் சரிங்களா. இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். எடுத்தோடனே எதுவுமே வராது. இது மாதிரி பொறுமையாக சொல்லலாம், அவசரமே கிடையாது. இப்போ நீங்கள் பல பெண்கள் செய்தீர்கள் அப்படின்னா நீங்கள்ங்கிறது எந்த விரலில் வரும் அப்படிங்கிறத முடிவு பண்ணும். நடு விரல் இல்லைன்னா ஆள்காட்டி விரல். இப்போ பல பெண்கள்ங்கிறது பெண்பாலை குறிக்கிறதுனால ஆள்காட்டி விரலில் வரும். இப்போ சுண்டு விரல்லேருந்து சர்ஃப் செய்யணும். ஃபஅல ஃபஅலா ஃபஅலு ஃபஅலத் ஃபஅலதா ஃபஅல்ன, ஃபஅல்த ஃபஅல்துமா ஃபஅல்தும். இப்போ ஆள்காட்டி விரல் நீங்கள் பெண்பாலை குறிக்கிது. அப்போ ஃபஅல்தி சொல்கிறப்ப நீ ஒரு பெண் செய்தாய், ஃபஅல்துமா நீங்கள் இரு பெண்கள் செய்தீர்கள், ஃபஅல்துன்ன நீங்கள் பல பெண்கள் செய்தீர்கள். இந்த டைம் எடுத்துகிட்டு அஜர்த்து ஃபஅல்துன்ன அப்படின்ட்டு வரும் அஜர்த் அப்படின்ட்டு நம்மளால் டக்குன்னு சொல்ல முடியும். இப்படி பொறுமையாக சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணால் அடுத்து உங்களுக்கு நல்லா மனப்பாடம் ஆகிடும். உங்களால் டக்குன்னு சொல்ல முடியும். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து போகணும் அப்படின்னா அவசியமே கிடையாது. நீங்கள் பல பெண்கள் செய்தீர்கள்னால் நீங்களாகவே என்ன பண்ணிடுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக ஃபஅல்தி நீ ஒரு பெண் செய்தாய், ஃபஅல்துமா நீங்கள் இரு பெண்கள் செய்தீர்கள், ஃபஅல்துன்ன நீங்கள் பல பெண்கள் செய்தீர்கள் அப்படின்ட்டு சொல்லிடலாம் சரிங்களா. ஏன்னா நான் பாடம் நடத்துகிறப்ப இன்னும் டீப்பாக சொல்லி கொடுத்தேன். ஆனால் அது பாதி பேத்துக்கு புரிஞ்சிச்சு,
நான் சொல்லி கொடுத்த மாதிரி நான் எதிர்பார்த்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னும் பாதி பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், இதே மாதிரியே சொல்லி ட்ரைனிங் பண்ணாவே போதும். இப்படி ட்ரைனிங் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? அதனால தான் நான் உங்களுக்கு இப்படி சொல்லித்தரேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி கேள்வி உங்களுக்குள்ளே அதிகமாக கேட்டுக்கோங்க. கேட்டு ட்ரை பண்ணிங்கன்னா வந்து எக்ஸாம் வரப்பையும் சரி நல்லா நம்மளால் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த பாடம் வந்து எதுக்காக யூடியூப் சேனலில் போட்டு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம்னா, இன்னும் எங்களுடைய பிள்ளைங்களுக்கு ஆலிமா கோர்ஸ் ஓதக்கூடிய பிள்ளைங்களுக்கு எளிமையான முறையில் புரியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு இன்னும் ஒரு மாதத்துக்கிட்ட ரிவிஷன் எக்ஸாம் வரப்போகுது. சரிங்களா? அதுக்குண்டான ரிவிஷனுக்காக நம்ம இதெல்லாம் வந்து வீடியோவாக போட ஆரம்பித்தோன்னே அல்ஹம்துலில்லாஹ் ஆலிமா பிள்ளைங்க மட்டும் இல்லாமல் வெளியே இருந்தும் நிறையா நபர்கள் வந்து வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிங்க, ஆதரவு தரீங்க. ஆலிமா கோர்ஸு எப்படி சேரணுங்கிறதையும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆலிமா கோர்ஸ் வந்து நான் வந்து நம்பருக்கு தந்திருக்கிறேன். நீங்கள் சேரணுன்னு விரும்புனீங்கன்னா அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? மெசேஜ் பண்ணிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வந்து மற்ற டீட்டெயில்ஸ்னால் தந்துடுவோம். இப்போ உங்களுக்கு பாடம் புரிஞ்சிச்சா, புரியலையா, வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க இந்த பாடத்தில் இருந்து, இன்னும் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரணுமா அப்படிங்கிறதனா இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள், முயற்சி பண்ணுவோம். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.